இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில இருக்கலாம். இல்ல ரொம்பவே வெறுக்கிற ஒரு படிப்ப படிச்சுட்டு இருக்கலாம். விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கைய வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீங்க நெனச்சா இந்த நொடியில இருந்து உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல எல்லா டைமுமே நம்ம நெனச்ச விஷயங்கள், புடிச்ச விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது கிடையாது. நம்மளுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் ஏற்படும். பிடிக்காத மனிதர்கள சந்திக்க வேண்டியது ஏற்படலாம். நம்மளுக்கு பிடிக்காத காரியங்கள நாம செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். ஆனா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கும், இல்ல நடக்காம இதோட ஸ்டாப் ஆகுறதுக்கும் உங்களுடைய எனர்ஜி தான் அங்க மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரி நீங்க விரும்பாத சூழ்நிலைகள் தொடர்ந்து ரிப்பீட் ஆகுறதுக்கும், இல்ல ரிப்பீட் ஆகாம அப்படியே ஸ்டாப் ஆகுறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களுடைய லைஃபை பெட்டர் ஆக்கணுங்கிறதுல ஆர்வம் இருந்தா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நாம இருக்கிற இந்த நிலைக்கும் நாம அடைய நினைக்கிற அந்த கனவு வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய தடுப்பு சுவரை கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய மன தடைகள் தான். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டா, நீங்க ஒரு படத்துக்கு போலான்னு ஃபேமிலியோட ஆல்ரெடி புக் பண்ணிடுறீங்க. அந்த படத்துக்காக கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. அப்ப பார்த்தா ரொம்பவே டிராபிக் ஜாம் ஆயிடுது. ரொம்ப நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதாயிடுது. இப்ப அந்த படத்துக்கு நிச்சயமா லேட்டா தான் போக முடியும். ஒரு 15 மினிட்ஸ் ஆவது லேட்டா போக வேண்டிய ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்ச உடனே உங்களுக்குள்ள என்ன வரும்? இம்மீடியட்டா ஒரு கோபம் வரும். என்னடா இது, நம்ம படத்துக்கு போறப்ப பார்த்துதானா இந்த மாதிரி டிராபிக் ஜாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிப்பீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் மேலயுமே அந்த கோபம் திரும்பும். ஏன்னா நீ கிளம்ப லேட் பண்ணிட்ட, நீ கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டேன்னு ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை கை காட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அடுத்தது இந்த டிராபிக் ஜாம்ல இப்படியே நின்னுட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு நெருப்புல நிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி உங்க மனசுல அந்த சிச்சுவேஷனை பத்தி பல விதமான எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து ஏற்படுது இல்லையா? இததான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலா நடக்கிற சூழ்நிலை ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கிறப்பெல்லாம் நமக்குள்ள இருந்து ஏற்படுறது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன விதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதே படத்துக்கு போற உதாரணத்துல நீங்க படத்துக்கு போக லேட் ஆயிடுச்சுன்னு எப்ப உங்களுக்குள்ள இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உருவாக்க தொடங்குறீங்களோ அப்ப இருந்தே அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எதிரா திரும்புறத நீங்க பார்க்க முடியும். சிக்னல் போட்ட உடனே வேகமா போய் ஒண்ணு யாரையாவது உரசி இருப்பீங்க, இல்ல யாராவது உரசுற மாதிரி போய் அவங்க கூட ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பீங்க, இல்ல இந்த ஒரு டென்ஷன்ல ரூட் மாதிரி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான பதட்டங்களோடையும் தான் நீங்க அந்த சினிமா தியேட்டருக்கு போய் சேர்ந்திருப்பீங்க. அங்க போனதுக்கு அப்புறமாவும் கரெக்ட் டைம்க்கு போறதுக்குள்ள ஒரு படபடப்புல பரபரப்புல வேகமா ஓடுவீங்க. ஒருவேளை கீழே விழலாம். பல விதமான டென்ஷனுக்கு நடுவுல 15 மினிட்ஸ் லேட்டா போயிருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு மேபி ஹாஃப் அன் அவர் லேட்டா கூட நீங்க போய் சேர்ந்திருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சூழ்நிலை கொஞ்சம் தவறாதான் போச்சு. நீங்க விரும்பத்தகாத விதத்துல தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு நீங்க என்னைக்கு எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சீங்களோ அந்த எதிர்ப்பானது மேலும் மேலும் அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்து அந்த மொத்த சூழ்நிலையுமே இன்னுமே மோசமாக்கிடும். இதுதான் நீங்க டே இன் டே அவுட் உங்க லைஃப்லயுமே பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது, எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அதை பத்தின ஒரு வெறுப்பையும் எதிர்ப்பையும் உள்ளுக்குள்ள நீங்க வளர்க்க 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 அந்த விஷயம் மேலும் மேலும் மோசமாக்கிட்டே தான் போகும். உங்களுக்கு மோசமான விளைவுகளே தான் பெற்று தரும். தான் நினைச்ச விஷயங்களை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த ரெசிஸ்டன்ஸை கைவிட்டே தீரணும். மேலும் இந்த ரெசிஸ்டன்ஸை ஏன் நம்ம லைஃப்ல இருந்து மொத்தமா தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது உங்களுடைய பழைய கதையிலேயே டக்காயி நிக்க வச்சிரும். உதாரணத்துக்கு நீங்க எப்போ ஒரு விஷயத்தை பத்தி சண்டை போடுறீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அதை பத்தியே திரும்ப திரும்ப புலம்புறீங்களோ அப்ப நீங்க உங்களுடைய பழைய கதையவே தான் எடுத்துட்டு வருவீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடியே இப்படியே தான் நடந்துச்சு, போன தடவையும் இப்படியே தான் நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஒவ்வொரு தடவையும் இப்படியே தான் நடக்குதுன்னு தொடர்ந்து உங்களுடைய பழைய கதையவே பேச தொடங்குவீங்க. அதனாலேயே லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் மோசமா நடந்துச்சோ அதே விஷயங்கள் ரிப்பீட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த விஷயத்தை ரெசிஸ்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் தொடர்ந்து பெர்சிஸ்ட் ஆகும்.
அதாவது எதுக்கு நம்ம எதிர்ப்பு காட்டிக்கிட்டே இருக்கோமோ, அந்த எதிர்ப்பானது அந்த சூழ்நிலை தொடர்ந்து நம்ம லைஃப்ல ரிப்பீட் ஆகுறதுக்கான சூழ்நிலைய ஏற்படுத்தி குடுக்கும். நீங்க அந்த விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்றப்பயும், புலம்புறப்பயும் அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி குடுக்குறீங்க. உங்களுடைய எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ், அட்டென்ஷன் எல்லாம் எங்க போகுதோ, அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பல்கி பெருகும். 2வது மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒரு நதி மாதிரி ஈஸியா நம்மகிட்ட ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விஷயம். நீங்க என்னென்ன கனவுகள், ஆசைகள்லாம் படுறீங்களோ, அந்த ஆசைகள்லாம் உங்கள வந்து சேரணும்னு தான் அதுவும் ஆசைப்பட்டுட்டு இருக்கு. அது ஒரு நதி மாதிரி உங்ககிட்ட ஈஸியா ஃப்ளோ ஆகி வந்துரும். நீங்க தான் உங்களுடைய இந்த எதிர்ப்புகள் மூலமா அத தடுத்து ஒரு பெரிய தடுப்பணையவே பில்ட் பண்ணி வச்சுடுறீங்க. இந்த தடுப்பணைக்கு அந்த பக்கம் நீங்க கனவு கண்டுட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே அங்க தான் காத்துட்டு இருக்கு. எப்ப நீங்க இந்த அணைய அங்க இருந்து எடுக்குறீங்களோ, அந்த நிமிஷமே அந்த விஷயங்கள் உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா ஃப்ளோ ஆக தொடங்கும். 3வது விஷயம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது உங்களுடைய வைப்ரேஷன ரொம்பவே குறைச்சிரும். நீங்க இந்த எதிர்ப்பு காட்டுற இடத்துல இருக்கிறப்போ என்னவாகும்னா, ஒண்ணு நீங்க ரொம்பவே கோவமா இருப்பீங்க. எல்லாரையும் திட்டுவீங்க. எல்லா விஷயங்களும் தப்பா தான் போகுது அப்படின்னு எரிச்சல் அடைவீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்குனாலே இப்படிதான் மாறும். எனக்குன்னா மட்டும் எந்த நல்ல விஷயமும் நடக்காது. எல்லா தடைகளும் வரும்னு ஒரு விக்டிம் மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. இந்த 2 ஸ்டேட் ஆஃப் மைண்டுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடையாது. ஹையஸ்ட் வைப்ரேஷனும் கிடையாது. உங்கள லோ வைப்ரேஷன்ல தள்ளக்கூடிய உணர்வுகள். இந்த இடத்துல இருந்து யோசிக்கிறப்போ, நீங்க உங்க கனவுகளுக்கான அந்த அலைன்மென்ட்ல இருக்க மாட்டீங்க. எப்ப நீங்க கனவுகளோட அலைன்டா இல்லையோ, அப்பவே அந்த கனவுகள் உங்கள சீக்கிரமா வந்து சேரவும் முடியாது. அதனால தான் நீங்க நெனச்சு போற ஒவ்வொரு விஷயத்திலயும் பலவிதமான தடைகள நீங்க சந்திக்கிறதுக்கு காரணம். 4வது, நீங்க எப்பல்லாம் நான் ஆசைப்படுற ஒரு விஷயத்த நோக்கி போறப்போ எனக்கு ஒரு சின்ன தடை ஏற்படுதுனாலும், அத நோக்கி ஒரு எதிர்ப்ப காட்டுறீங்களோ, உங்க ரெசிஸ்டன்ஸ வலுவா அங்க நீங்க பதிவு செய்ய தொடங்குறீங்களோ, அப்பவே நீங்க உங்களுடைய கனவுகள் உங்கள அடைய வேண்டிய அந்த நேரத்த அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப டிலேடா நடக்குது, இல்ல நடக்காம இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்க இப்பவே யோசிச்சு பார்க்கலாம். அந்த ஆசைகள் சம்பந்தமா உங்க மனசுல பலவிதமான தடைகளையும், ரெசிஸ்டன்ஸையும் ஏற்படுத்தி இருப்பீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எல்லா சமயமும் வெளியில இருந்து வர தடையா தான் இருக்கணும்னு இல்ல. அந்த கனவுகள் பத்தி யோசிக்கிறப்போ உங்களுக்குள்ள சந்தேகம் ஏற்படலாம். அது நிச்சயமா நடந்துருமா? நான் நெனச்ச அந்த வேலை எனக்கு கிடைச்சிருமா? என்ன விட திறமையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களெல்லாம் மீறி எப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி சந்தேகங்கள் ஏற்படுதா? அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்தது, ஒருவேளை அந்த வேலை எனக்கு கிடைச்சிட்டாலும், அந்த வேலைக்காக நான் வேற ஒரு ஊருக்கு மாற்றலாகி போக வேண்டி வருமே. இன்னைக்கு நான் இந்த இடத்துல என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கேன். ஆனா இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வேற இடத்துக்கு போய் தனியா வாழ வேண்டிய சூழல் ஏற்படலாம். அப்படின்னு எல்லாம் உங்க மைண்ட்ல அது சம்பந்தமான கேள்விகள் ஏற்படுதா? அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். சோ நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த வேலைக்காக பலவிதமான எஃபர்ட்ஸ போட்டுட்டு இருப்பீங்க. அந்த எஃபர்ட்ஸ்க்கு பின்னாடி இந்த விதமான சந்தேகங்கள், கேள்விகள், பயங்கள், எரிச்சல், கோபம் எல்லாம் உள்ள பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு அந்த தடுப்பணையும் சேர்த்து பில்ட் பண்ணிக்கிட்டே வரும். இவ்ளோ பெரிய அணைய நீங்க அந்த கனவுக்கும் உங்களுக்கும் நடுவுல பில்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அந்த கனவுகள் உங்கள சீக்கிரமா வந்து அடையாது. நீங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கலாம். ரொம்ப காலம் காத்திருக்க வேண்டியும் இருக்கலாம். 5வது விஷயம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது உங்களுடைய பெர்சனல் பவர உங்ககிட்ட இருந்து அப்படியே எடுத்துரும். எப்ப நீங்க நெனச்ச விதமா உங்க லைஃப்ப லீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அந்த நிமிஷமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுல இல்லையோ, எனக்கு எந்த பவருமே என் லைஃப்ல இல்லையோ அப்படின்ற எண்ணங்கள் உருவாக தொடங்கிடும். இது உங்களுக்குள்ள ஒரு கையாலாகாத தனத்தை உருவாக்கிடும். இதுதான் விக்டிம் மைண்ட் செட்னு சொல்லுவோம். இந்த விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து ஒரு விஷயம் யோசிக்கிறப்போ நீங்க ரொம்ப பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கை மேல எந்த கட்டுப்பாடும் இல்ல. மற்றவங்க தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. அவங்க தான் என் லைஃப்ல என்ன நடக்கணும், நடக்கக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கிடும். சமயங்கள்ல நிறைய பேர் கோபமா வெளிப்படுத்துறதும் கூட இதே இயலாமையை தான். இந்த இயலாமை மனநிலையில இருக்கிறப்போ என்னன்னா, அந்த சூழலை மாத்தக்கூடிய எந்த ஒரு நல்ல சிந்தனையும் உங்க மனசுல ஏற்படாது. திரும்ப திரும்ப எனக்கு இந்த விஷயம் நடக்காது, எனக்கு எப்பவும் இந்த விஷயங்கள் கிடைக்காது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அந்த மாதிரி எண்ணங்கள் தான் ரிப்பீட் மூட்ல உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். சோ உங்களுடைய பவர், உங்களுடைய கிளாரிட்டியை நீங்க அங்க இழந்துருவீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்டக் ஆகி ஒரு சிச்சுவேஷன்ல நிக்கிறப்போ உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்க அடுத்த ஸ்டெப்ப நம்பிக்கையோட எடுத்து வைக்க மாட்டீங்க. இது உங்க லைஃப்லயே உங்களுடைய கான்பிடன்ஸ குலைச்சு போட்டுரும். நம்ம மனசுக்குள்ள நம்ம கனவுகளை பத்தி ஏற்படுற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஏற்படுதுங்கிறத இந்நேரம் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டு எப்படி வர்றது, நம்ம லைஃபை நம்ம நினைச்ச திசையில எப்படி மாத்தி கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி
பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். நம்ம ஊர்ல முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற ஒரு சொலவடைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதனாலேயே தான் நெறைய பேருக்கு அவங்க எடுத்துக்கிட்ட காரியத்துல ஒரு சின்ன தடங்கல் ஆரம்பத்துல வந்தாலுமே உடனே பயமும், படபடப்பும் வர்றதுக்கான காரணம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு தடை வந்துட்டா இனிமே முழுக்க முழுக்க தடையா தான் இருக்க போகுதுன்னு அவங்க முடிவு பண்ணிடுறது தான். ஆனா எந்த ஒரு காரியமும் ஆரம்பத்துல ஒரு தடை ஏற்படுறதுனாலயே அது முழுக்க மோசமா தான் முடியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது அப்படி மோசமா முடியுதுனாலும் அதுக்கு காரணம் நீங்க அந்த முதல்ல ஏற்பட்ட தடைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நாம ஒரு விஷயம் தவறா நடக்கும்போது அதுக்கு என்ன விதமான ரியாக்ஷன் கொடுக்கிறோமோ அதே தான் அடுத்தடுத்த செயல்களை அங்க தீர்மானிச்சுக்கிட்டே போகும். இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த டிராபிக் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை 10 நிமிஷம் லேட்டா போகக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க காமா பரவாயில்ல டிராபிக் ஆயிடுச்சு அதனால என்னன்னு ஒரு காம் மைண்ட் செட்டோட அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னொருத்தரோட ஏற்பட்ட உரசல், வாக்குவாதம், மற்ற படபடப்பு, டென்ஷன் இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த 10 நிமிஷம் டிலேயோட மட்டும் அந்த படத்தை போய் பார்த்திருப்பீங்க. ஆனா அப்படி இல்லாம அதுக்கு நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணி கோபப்பட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆனதுனாலதான் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த சிக்கல்களை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ எந்த சூழலும் திரும்பவும் மோசமா மாறுறதுக்கு காரணம் நாம அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விதம் தான். எப்ப நீங்க அந்த ரியாக்ஷனை மாத்தி அமைக்கிறீங்களோ அப்பவே அந்த விஷயம் உங்க மேலே இருக்கிற அந்த கிரிப்பை இழக்க தொடங்கிரும். நீங்க நினைச்ச விதமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தி எடுத்துட்டு போலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த எதிர்ப்பு அப்படிங்கறது எப்பவுமே உங்களுடைய உடம்புல தான் வெளிப்படும். எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விதத்துல நடக்க தொடங்குதோ, இப்ப நீங்க ஒரு பிடிக்காத ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த நபர் வரப்போறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனேயே நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ரொம்பவும் இறுக்கமா ஃபீல் பண்ண தொடங்குவீங்க. மூச்சு விடுறது கூட உங்களுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி தோணும். சில சமயம் சில பேர் பற்களை கடிச்சுக்கிறத கூட நம்ம பார்க்க முடியும். கைகளை இப்படி மொத்தமா இறுக்கிக்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய மொத்த உடம்பையுமே ஒரு இறுக்கத்துக்கு உள்ளாக்குவாங்க. இதுதான் உங்களுடைய மனசுல இந்த எதிர்ப்பு உருவாக தொடங்கிருச்சு அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் சிம்டமே. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதும் இந்த சிம்டமை கிளியர் பண்ண வேண்டியதுதான். உங்களுடைய உடம்பு இறுக தொடங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை மெல்ல ரிலாக்ஸ் பண்ண தொடங்குங்க. பற்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஷோல்டர்ஸ்ல எந்த இறுக்கம் இருந்தாலும் அதை தளர்வாக்குங்க. வேற எந்த பொருளையாவது இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. உங்களுடைய கை விரல்களை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யறப்போ இந்த உடம்புல நீங்க ரிலீஸ் பண்ற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது உங்களுடைய மைண்டுக்கும் மெல்ல ஸ்ப்ரெட் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க வேண்டியது. நீங்க எப்ப லைஃப்ல தடைன்னு ஒண்ணு பார்க்க தொடங்குறீங்களோ, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுனாலே உடனடியா உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா ஒண்ணு பாஸ்டுக்கு ஓடிரும், இல்லைன்னா ஃபியூச்சருக்கு ஓடிரும். அந்த மூவி எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டா டிராபிக் ஜாம் ஆன உடனே உங்க மைண்ட் என்ன பண்ணும், ஓகே இப்படியே டிராபிக் ஜாம் ஆனா ½ an hour படம் போயிடுச்சுன்னா 1 hour படம் போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதுவே பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா அப்படின்னு ஃபியூச்சருக்கு ஓடும். இது உங்களுடைய டென்ஷனையும் படபடப்பையும் அதிகரிக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும், பாஸ்டுக்கு ஓடும். பாஸ்ட்லயும் இதே மாதிரி எப்பயாவது ஒரு நாள் நீங்க ஸ்டக் ஆகி நிப்பீங்க. மொத்த படத்தையுமே நீங்க மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு நடந்திருக்கலாம். அந்த அனுபவத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து மேலும் மேலும் உங்களுடைய டென்ஷனை உங்க மைண்ட் அதிகரிக்கும். அப்போ இந்த விதமா உங்களுடைய மைண்ட் உங்களை அது போற திசையில இழுத்துட்டு போகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வாங்க. இந்த மூமெண்ட்ல நான் என்ன பண்ண முடியும், என்ன விஷயங்கள் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு, அதன் மேல நான் என் கவனத்தை செலுத்துறேன். நான் தேவையற்ற சிந்தனைகள் மூலமா என்னுடைய எதிர்ப்புகளை மேலும் அதிகரிக்க விரும்பல அப்படின்னு கம்ப்ளீட்டா உங்களுடைய மைண்ட் பாடி எல்லாத்தையுமே இந்த பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க அந்த சூழ்நிலை மேலும் மோசமாகிறத நிச்சயமா தடுக்கலாம். அடுத்தது நிறைய பேர் அவங்களுக்குள்ள பிடிக்காத சூழ்நிலையில ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிக்கிறதுக்கு காரணமே இந்த வேலையானது இல்ல இந்த சூழ்நிலையானது என் மேல திணிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறப்பதான். இப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு கிளம்பிட்டீங்க. ஆனா கிளம்புற அந்த சமயத்துல வந்து உங்களுடைய மேனேஜர் புதுசா ஒரு வேலையை கொடுத்து இது முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களால உங்க மேனேஜர்ட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த வேலையை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னா உங்க மைண்ட் உடனடியா ஒரு வெறுப்பு நிலைக்கு போயிருக்கும். அந்த மேனேஜரை திட்டுவீங்க, வேலையை திட்டுவீங்க, எல்லா விதமான எதிர்ப்பையும் காட்டிட்டே தான் அந்த வேலையில ஈடுபடுவீங்க. ஆனா அந்த சமயத்துல உங்களுக்கு பிடிக்காம ஒருத்தவங்க உங்க மேல இந்த வேலையை திணிச்சுட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து விலகி எனக்கு இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வேலைக்கு என்னுடைய 100% நான் கொடுக்க போறேன்னு உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அந்த வேலையை ஒரு நல்ல மனநிலையில இருந்து செய்ய முடியும். சமயத்துல நீங்க அந்த மாதிரி செய்யறப்போ அந்த வேலை டக்குன்னு கூட முடிஞ்சிடலாம். மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க நினைச்சபடியே வேகமாகவும் கிளம்பி போயிடலாம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க ரெசிஸ்டன்ஸை காமிக்க தொடங்குறப்போ
எல்லார் மேலயும் கோபம் ஏற்படும். அந்த வேலையும் சீக்கிரமா முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் அந்த வேலையில தொடர்ந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். அதனால நீங்க ரொம்ப நேரம் அதுல செலவிட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இதனால தான் நாம அந்த ரெசிஸ்டன்ஸ விட்டுட்டு, இந்த வேலைய நான் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குதே அப்படின்னு சொல்லாம, இந்த வேலைய செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு அதையே மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு வேற ஒரு கோணத்துல இருந்து பார்க்கிறப்போ உங்களால ஈஸியா அந்த வேலைய செஞ்சு முடிக்க முடியலாம். இப்படி நீங்க அத பார்க்கிற பார்வைய மாத்திக்கும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது விடுபட தொடங்கிடும். சில பேருக்கு சமைக்கிறதுங்கிறது பிடிக்காத ஒரு வேலையா இருக்கலாம். ஆனாலும் கட்டாயத்தின் பேர்ல அவங்க தினசரி சமைக்க வேண்டி இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் அத கட்டாயத்தின் பேர்ல நான் செய்ய வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்றப்ப எனக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வளரும். ஆனா அதே இது இந்த சமைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பானது எனக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா எனக்கான ஆரோக்கியமான சாப்பாடை என்னால சமைச்சுக்க முடியுது. என்னாலையும் புதுசா நல்ல விஷயங்களை உருவாக்க முடியுது. ஒவ்வொரு நாளும் என்னால என்னுடைய குக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. இதன் மூலமா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்தி மீல்ஸை என்னால சமைச்சு கொடுக்க முடியுது அப்படின்னு அதுல உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நோக்கி உங்களுடைய மைண்ட் செட்டை திசை திருப்பினீங்கன்னா அந்த வேலையை நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறும். அடுத்தது நீங்க இந்த எதிர்ப்பை மொத்தமா விளக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பிளெஸ்ஸிங்கா பார்க்க தொடங்குங்க. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா கூட இன்னைக்கு அது என்னதான் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு நம்ம நினைச்சாலும் மேபி இன் ஃபியூச்சர் இதே விஷயம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா கூட மாற தொடங்கும். நானே இந்த சேனல்ல தொடர்ந்து என்னுடைய முதல் வேலையை எந்த அளவுக்கு நான் வெறுத்தேன் அப்படின்றத பத்தி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஆனா அந்த வேலையில நான் கத்துக்கிட்ட பல விஷயங்களும் அந்த வேலை எனக்குள்ள கொடுத்த பல ஸ்கில்ஸும் என்னுடைய வாழ்க்கைக்கு பல படிப்பினைகளை பெற்று தந்திருக்கு. நான் அதை இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நினைச்சு பாக்குறது உண்டு. அன்னைக்கு நான் அந்த வேலையில பட்ட கஷ்டங்கள் தான் இன்னைக்கு என்ன எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனா உருவாக்கி இருக்கு. மற்றவங்க கூட என்ன விதமா பேசணும் பழகணும் அப்படிங்கிற அந்த திறனை எனக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வேலை எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கா அமைஞ்சதை நான் இன்னைக்கு உணர்றேன். நீங்களுமே உங்க லைஃப்ல சில விஷயங்கள் நீங்க நினைச்ச விதமா அமையாம இருக்கலாம். நீங்க நினைச்ச ஒரு பார்ட்னர் உங்க லைஃப்ல கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாக்குறப்போ அதுவே ஒரு சரியான ஒரு முடிவா இருந்திருக்குன்றதையுமே நீங்க உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு மாற்றமானது உங்க லைஃபுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கா அமைஞ்சிருக்கு அப்படின்றதையுமே நீங்க நினைச்சு பார்க்கலாம். லைஃப்ல நம்ம எதை எடுத்துக்கிட்டாலுமே அதை நம்ம பிளெஸ்ஸிங்னு நினைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அது ஒரு பிளெஸ்ஸிங்கா தான் அமையும். சோ இந்த விஷயத்த இது எனக்கு பிடிக்காம இருக்கு, எனக்கு விரும்பத்தகாத வகையில இருக்குன்னு நினைக்காம இது மேபி எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கலாம். வருங்காலத்துல இதுவே என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் மேல இருக்கிற வெறுப்பும் எதிர்ப்பும் தானாவே காணாம போயிடும். அடுத்த விஷயம் அக்செப்டன்ஸ். எந்த விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம போறப்பதான் அதன் மேல நாம எதிர்ப்பையும் வெறுப்பையும் காட்டுவோம். நிறைய பேர் இன்னைக்கு பலவிதமான நோய்களோட போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் இந்த ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாததுதான். அவங்க லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க நினைச்ச விஷயம் கிடைக்காம போயிருக்கும். நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் அவங்களால வாழ முடியாம இருந்திருக்கும். ஆனா அவங்க அந்த ஒரு இடத்துலயே ஸ்டக் ஆயிட்டு எனக்கு அந்த விஷயம் கிடைக்கல நடக்கலன்னா அதையே அவங்களுடைய ஸ்டோரியா மாத்தி இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. இந்த விதமா நீங்க லைஃப் அதன் போக்குல ஏத்துக்காம இருக்கிறப்போ என்னவாகும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்க உடம்புலையும் பலவிதமான பிளாக்கேஜஸை ஏற்படுத்தும். இதுதான் நாள்பட்ட நோய்களுக்கு மிகப்பெரிய காரணியாவே அமையுது. இன்னைக்கும் நிறைய பேர் நாள்பட்ட நோய்களோட ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட பேச்சு கொடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். நிச்சயமா அவங்க லைஃப்ல கசப்புகளை நிறைய வளர்த்துட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்களை அவங்க லைஃப்ல அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததுதான் அவங்க லைஃபை இவ்வளவு மோசமா மாத்தியும் இருக்கு. இதனாலதான் உங்க லைஃப்ல எதை நீங்க மாத்த முடியலையோ அதை முழு மனசா அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த விஷயம் உங்க மேல இதுவரைக்கும் செலுத்திக்கிட்டு இருந்த அந்த பவரானது விலகி போயிருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா மாறி இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால முழு மனசோட எந்த எதிர்ப்பும் இல்லாம அக்செப்ட் பண்ண முடிஞ்சிட்டா நமக்கு எதிரா எந்த விஷயமுமே திரும்ப முடியாது. லைஃப்ல எல்லாமே நல்ல விஷயமா தான் நம்மளுக்கு தெரிய தொடங்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை கலைக்கிறதுக்கு நீங்க கடைசியா செய்ய வேண்டியதுதான் சரண்டர். எந்த விஷயத்த நம்ம லைஃப்ல மாத்த முடியலையோ அப்போ அந்த விஷயத்துல நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் ஆகுறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வழி. நாம எப்போ என்னுடைய ஆசைகள் நான் நினைச்ச விதமா போகல, ஆனாலும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கும், நல்லது மட்டுமே கொடுக்கும். அதனால முழுமையா என்னுடைய
உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சரணடைஞ்சிட்டீங்களோ அந்த நிமிஷமே அந்த எதிர்ப்பானது முழுசா கலைஞ்சு போயிடும். இந்த சரணடைதல் மனப்பான்மைன்றது பொதுவா எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா வாய்க்கிறது கிடையாது. ஆனா எப்பெல்லாம் நீங்க முழுமையா இந்த பிரபஞ்சத்தின் கிட்ட சரணடைகிறீங்களோ அதை தொடர்ந்து நிச்சயமா உங்க லைஃப்ல நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வர்றதை நீங்க கவனிக்கலாம். என்னோட லைஃப்லயே நான் இந்த விஷயத்த பல முறை யூஸ் பண்ணியிருக்கேன். சில சமயம் என்னுடைய சில முயற்சிகள் பலனளிக்காம போயிடும். நான் தொடர்ந்து அந்த முயற்சியை அதிகப்படுத்திக்கிட்டே வருவேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பலனுமே இருக்காது. ஆனா ஒரு கட்டத்துல என்னடா என் முயற்சி எந்த பலனும் கொடுக்கலையே, இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பிடிக்கலையா, நான் இந்த விஷயத்துல வெற்றி பெறறதா அது விரும்பலையா அப்படின்லாம் நான் யோசிக்கிறப்போ நான் ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்ணியிருப்பேன். மேலும் மேலும் அந்த தோல்வியை நான் அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா எப்ப நான் இந்த ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்றேன்றத புரிஞ்சுக்கிட்டேனோ உடனடியா நான் பண்றது சரண்டர் தான். நான் இந்த முயற்சிகள்லாம் எடுத்த இந்த முயற்சிகள் பலன் அளிக்கல. அப்ப நீ ஏதோ ஒரு விதத்துல என்ன வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால முழுசா உங்ககிட்ட சரணடைகிறேன்னு சொல்லி அந்த நிமிஷம் அந்த முயற்சிகள் அத்தனையும் நான் கைவிட்டுருவேன். எனக்கு என்ன வருதோ வரட்டும்னு அதை முழுசா அக்செப்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சிருவேன். அதுக்கு அடுத்த சில நாட்கள்லயே நிச்சயமா ஒரு அதிசயம் என் லைஃப்ல நடந்திருக்கும். இதை நான் ஒவ்வொரு முறையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் என்னுடைய முயற்சிகளை கைவிட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சரணடைகிறேனோ அப்பெல்லாம் இந்த பிரபஞ்சம் ஒரு தடவை கூட ஏமாத்தாம எனக்கு பல மிராக்கிள்ஸை பெற்று தந்திருக்கு. அதனாலதான் உங்கள்ட்டையும் சொல்றேன். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச விதமா போகாம இருக்கலாம். ஜஸ்ட் லீவ் இட். அந்த விஷயங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு காட்டாம வெறுப்பு காட்டாம அக்செப்ட் பண்ணுங்க, சரண்டர் ஆகுங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடிக்க தொடங்குங்க. நான் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்கள் சில பேருக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க இருக்கிற நெகட்டிவ் மைண்ட் செட் ஆனது, நீங்க திரும்பி ரிப்பீட்டட் மோட்ல கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய பழைய கதைகளானது இந்த மாற்றங்களை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு உங்க மைண்ட் மூலமா உங்கள்கிட்ட ரிப்பீட்டடா சொல்ல வைக்க தான் செய்யும். ஆனா யார் ஒருத்தர் நான் சொன்ன விஷயங்களை சீரியஸா எடுத்துட்டு கடைபிடிக்கிறீங்களோ உங்களோட லைஃப் நிச்சயமா மாறும். அதுவும் நல்ல விதமா மாறும். நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுமோ அவங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல எது ஹெல்ப் பண்ணிருக்கு, நீங்க இந்த யூனிவர்ஸ்ட எப்பெல்லாம் சரண்டரா இருக்கீங்க, எப்பெல்லாம் இந்த யூனிவர்ஸ் உங்க லைஃப்ல மிராக்கிளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு, எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க.